உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரட் கார்ட் ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஆளும் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பேச போறோம். ஃபர்ஸ்ட் மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? மேஷராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய நட்பு வட்டாரம், ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ அதாவது ஒருத்தர் 2 பேர், ரொம்ப அதிகமான தேவையில்லை, மனசுக்கு நெருக்கமான நபர்கள்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா எதுக்காகவும் ரொம்ப வெயிட் பண்ண வேணாம். அதாவது குறிப்பிட்டு ஒரு காரியத்துக்கு ரொம்ப வருடங்களாக ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு மேற்கொண்டு இந்த வாரம் வெயிட் பண்ணாமல் அது கையில் கிடைக்கிறதுக்கு என்ன சாத்தியக்கூறுகளோ அந்த ப்ராசஸை வந்து பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் Black and Green கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய விதமான சேஞ்சஸ் அவங்களுக்கு உள்ளேயும் வெளியும் நடக்கும் அண்ட் டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுப்பாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களை சுற்றி இந்த உலகத்தில் எந்த ரூபத்தில் வேணாலும் முருகர் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுவார், கனெக்ட் பண்ணுவார். ஸோ அதனால் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் மக்களோடையும் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிஞ்சால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை வெளியே இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அதன் மூலியமாகவும் முருகர் அவங்களோட கனெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கான முருகர் மெசேஜ். மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க மன ரீதியாக என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்குது, ஸோ எதன் மேலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குது அண்ட் எந்த விஷயங்கள்லாம் அவங்கள பயமுறுத்துது அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து எடுக்க பார்க்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து யாருடைய ஒரு துணையும் இல்லாமல் தனியாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது, வெளிப்படுத்தலான்னு இருக்காங்கன்னா அதை பண்ண வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கு வந்து இது உறுதுணையாக இருக்கும் இந்த நம்பர்ஸ் அண்ட் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் அவங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஒரு குடும்பம், அவங்கள சுற்றி ஒரு நல்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, அந்த ஒரு கம்யூனிட்டி இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்ற ஒரு தீராத ஆசைகள், அது ரொம்ப அளவுக்கு அதிகமான அது சம்மந்தமான எண்ண அலைகள் அவங்களுக்கு இருக்குன்னா, ஸோ அந்த ஆசைகள்லாம் நிறைவேறத்துக்கு கண்டிப்பாக முருகரிடம் அவங்க சரணாகதி அடையணும். அப்படி அடையும் போது நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுனராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருந்தா இல்லை பிட்ரேயல் நடந்திருந்தா, ஏமாத்திருந்தா, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மனசில் மேற்கொண்டும் அதை போட்டு புழங்கிட்டே இருக்காமல் அதுக்கான இல்லை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல்
அதிலிருந்து வெளியேறதுக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளணும். ஸோ எண்ணங்களை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேண்டாம்னா ஃபேமிலி ரீதியான சில விஷயங்களை இந்த வாரம் மட்டும் தவிர்க்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 666, 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் எதிரில் இருக்கக்கூடிய நபர் நெகட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் உடனே அவங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் மற்றவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் வந்து டெவலப்மெண்ட்டில் போகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது, மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை கந்தசுவாமி, ஸோ அந்த முருகரை இவங்க மனதார நினச்சி வழிபடணும். அங்கே நியர்பையில் இருக்கிறாங்கன்னா கூட அந்த முருகரை அவங்க இந்த வாரம் விசிட் பண்ணிட்டு வரணும், முடிஞ்சால் ஃபேமிலியோட. ஸோ அப்படி விசிட் பண்ணும் போது அவங்க மனதார ப்ரே பண்ணும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு முருகர் நிச்சயமாக காட்சி கொடுப்பாரு. அந்த டைம் அவங்க ஏதோ ஒரு நபரை பார்த்து கூட அவங்க மனதார ஃபீல் பண்ணலாம், இவர் வந்து முருகர் அனுப்பின ஒரு நபர் தான், இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேள்விகளுக்கான பதில் கிடைக்கலாம், இல்லை அவங்களோட லைஃப்பில் ஒரு சில மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஸோ இது நடக்கணும்னா 10 மலை கந்தசுவாமியை வந்து அவங்க வழிபடணும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை, பலம், தைரியம், திறமைகள் இதெல்லாம் வெளிக்காட்டுற விதமாக அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, எதையும் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், தள்ளி போட வேண்டாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அந்தந்த நாள் வேலைகளை அன்னன்னைக்கே செஞ்சிடணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888, 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 888 யூஸ் பண்ணும் போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க, எந்த காரியங்கள் நிறை குறைகள் இருந்தாலுமே. 1234 இதை யூஸ் பண்ணும் போது அவங்க சரியான ட்ராக்ல போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவில் இந்த வாரம் முருகரை வந்து இவங்க ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நியர்பையில் இருக்கிற கோவில்களில் ராஜ அலங்காரம் எப்போ நடக்குதுன்னு கேட்டு கூட தரிசனம் பண்ணலாம். அண்ட் அப்படி முடியாத பட்சத்தில் அந்த ராஜா அலங்கார திருவுருவ படத்தை வாங்கி முருகருடையது, ஸோ அதை இவங்க டெய்லி வழிபடுறது. இவங்க அந்த அளவுக்கு ஒரு ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து தேடுறாங்க, சுதந்திரமாக இருக்கணும், ஸோ என்னோடய வாழ்க்கையை நான் டிசைன் பண்ணி அமைச்சு நான் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த ராஜ அலங்கார முருகரை அவங்க அடிக்கடி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அண்ட் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அவங்க இறக்க குணத்தோடு நடக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கடகராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, ஸோ இவங்களுக்கு மனசில் வந்து மைண்டில் ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதுவா அதுவா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், இல்லை ஒரு டைலமாவில் இருப்பாங்க, ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்க ஆல்ரெடி எடுத்த முடிவுகளில் கூட. ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து தெளியப்படுத்தணும், அதை கிளியர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க இந்த வாரம் எந்த ஒரு அப்கிரேடுக்கான ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அதாவது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை கரியர் லைஃபாக இருக்கட்டும், ஸோ ஃபேமிலி லைஃப்லையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த வாரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21, 21, 999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நிறைய பண வருமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அண்ட் 999 நெகட்டிவான விஷயங்கள் அவங்க சுற்றி நெகட்டிவிட்டி இருக்குன்னா அது ரிலீஸ் ஆகும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் ஒத்து போகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு சில செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் முருகரை அவங்களுடைய கூட பிறந்த அண்ணனாவோ தம்பியாவோ எடுத்துக்கிட்டு அவங்களுடைய காரியங்களை செய்யலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கான மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சிம்மராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், நல்ல விஷயங்களே செய்யணும். முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணணும். பெஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, அதிரடியான முடிவுகள், எதிர்பாராத ஒரு சூழலுக்குள்ளே போகிறது, ஸோ இல்லை எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222215. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தெய்வீக குறுக்கீடுகள் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏற்படும். ஸோ இது ஏற்படும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு அலைன்மெண்ட், அதாவது செய்யக்கூடிய காரியங்கள் சீராக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்க ஏதாவது ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சரி, அவங்களுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான குருமார்களை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த குருவை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி எந்த குருவும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லை, ஸோ அந்த ஒரு ஈடுபாடு இல்லைன்ற போது முருகரையே அவங்க குருவாக எடுத்துக்கலாம். அதுவும் அதுலேயும் சுவாமிமலை அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகரை அவங்க குருவாக எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல அத்தியாயங்கள் போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்ற போது, இவங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை சூழல்களாக இருக்கட்டும், இல்லை வந்திருக்க வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. இந்த வாரம் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் மாற்றங்கள், அது ஒரு மனமாற்றமாக இருக்கட்டும், இடமாற்றமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 and 3333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு சில விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்படைதல் சொல்லுவாங்க, அவேக்னிங், அது ஏற்படும் அவங்களுக்கு. ஸோ அது ஏற்படும் போது அவங்களுக்கு சில ஆசைகள், என்ன ஓட்டங்களும் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, குறிஞ்சி ஆண்டவரை இந்த வாரம் அவங்க அதிகமாக வழிபடணும். ஸோ குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், கொடைக்கானலில் இருக்க. அங்கே அவங்க போய் வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் இருக்கவங்க, முடியாதவங்க அவரை மனசில் நினச்சி வீட்டில் இருந்த இடத்துலையே வழிபாடு செய்யணும். ஸோ இதை செஞ்சுட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு எப்படி குறிஞ்சி மலை, ஸோ மலை மேலே அவர் இருக்கிறாரோ அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையும் ஒரு மலை போல் ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக மாறுறதுக்கான பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க முருகர். ஸோ அதனால் இந்த விஷயத்தை அவங்க பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியான முடிவுகள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வரணும். ஏதாவது பணம் பொருள் ரீதியான இடம் சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த தான் தோன்றித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன்,
ஸோ அது வழியில் தான் போயிட்டுருப்பேன். யாரும் வந்து எனக்கு எதுவும் சஜஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, அதை சார்ந்த ஆக்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் இந்த வாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு ஒரு ஞானம், ஒரு தெளிவு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும், என்னை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கணும், அந்த மாதிரியான ஒரு கோல் செட் இருக்குது. ஸோ முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்லாம் இருக்குன்னா, கண்டிப்பாக இவங்க அடிக்கடிக்கு முருகருடைய கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கை சாத்தியமாகும். அதுவும் எஸ்பெஷலி குன்னக்குடி சண்முகநாதர், குன்னக்குடி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும் ஒரு முறையாவது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்துக்கிட்ட காரியங்களை ரொம்ப முனைப்போடு இருக்கணும். அது வந்து பின்வாங்கக்கூடாது. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் இல்லை வந்து இவங்க சந்தோஷத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, இல்லை இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களை காயப்படுத்திட்டு இவங்க அந்த சந்தோஷம் எடுத்துக்கிறது, இந்த விஷயங்களை ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த வாரம் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் க்ரீன் அண்ட் பர்பிள். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55551313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த காரியங்கள் செய்து முடிக்கிறதுக்கான அந்த எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதில் சில மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் அது இம்ப்ரூவ்மெண்ட்டாக போகிறதுக்கும் இந்த 1313 நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் திருச்செந்தூர் முருகரை அவங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அது நேரில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, முடியாதவங்க வீட்டில் இருந்தே வழிபாடு செஞ்சாலும் சரி, திருச்செந்தூர் முருகரை நினச்சி ஒன்று திருச்செந்தூர் கோவிலில் கடலில் போயிட்டு நீராடணும், இல்லைன்னா வீட்டிலே கூட அவரை நினச்சி வந்து இந்த தலைமுழுகல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பாத் எடுக்கணும். இதை பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள இன்னர் சைட்லேயும் அவுட் சைட்லேயும் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக கிளென்ஸ் ஆகும். ஸோ அதற்கு திருச்செந்தூர் முருகர் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற போது, கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதாவது ஆர்கியூமெண்ட் கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு சில ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த கிளாரிட்டி நிறைய விஷயங்களே கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ஒரு விஷயம் ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்காமலே இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறது, இந்த காரியம் இப்படி தான் முடியும் அப்படின்ற அந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டை வந்து குறைச்சிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 அண்ட் 1010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி அவங்க போகக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் 1010 யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நெகட்டிவ் கார்மிக் விஷயங்களால் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது அது குறையும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய கோல் செட்டிங் அது எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் எந்த விஷயத்தை அடைய போகிறேன், எது எனக்கு வேணும், ஸோ எதை நான் செய்யணும் அப்படின்ற அந்த கோல் செட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக கிளாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அதை சார்ந்து வைக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது சக்ஸஸ்லேயும் போய் முடியும். அதனால் இலக்கை சரியாக வைக்கணும். ஸோ குறி அப்போ தான் தவறாது. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த வாரம் வந்து அவங்க முன்னெடுக்கணும். இதற்கு முருகருடைய வேல் வழிபாடும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருக்கணும். ஸோ எந்த முடிவுகளாக இருந்தாலும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களோட ஸ்டாண்ட் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஸோ இது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இதில் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து அந்த இன்ட்ரோவேட்டாக இருக்கிறது, மூடி டைப்பாக இருக்கிறது, ஸோ வெளியே ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து கொடுக்காம, ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 2323. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ரிலேஷன்ஷிப் சார்ந்து இல்லை மேரேஜ் லைஃப் சார்ந்து தன்னுடைய இணை வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்களே, இல்லை வந்து தூரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு எந்த மாதிரியான ஒரு கலக்க நிலையில் இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக அவங்களோட சேருவாங்க. ஸோ சில பேருக்கு எனக்கு நல்ல ஒரு வரன் கூட அமையலையே அப்படின்னு கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு துணை வாழ்க்கை வந்து ஏற்படும். ஸோ அதற்கு முருகரை வந்து நம்பிக்கையோடு வழிபடணும். இந்த வாரம் அதிகமாக இது குறித்து வழிபடணும் அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பணம் பொருள் ரீதியான விஷயங்களில் வந்து அதிக ஆர்வம் காட்டணும். இது சம்மந்தமாக வந்து ஏதாவது ஒரு பயணங்கள் திட்டம் மேற்கொண்டு இருக்காங்கன்னா ஸோ அதை வந்து சாத்தியப்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் வந்து கடுஞ்சொற்களாலேயோ இல்லை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, ஈவன் உண்மையை சொல்கிறேன்னு கூட திருத்துறேன் அவங்களன்னு சொல்லிட்டு கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களோட பேச்சுக்களை ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 20202222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் அது கைகூட்டுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்க கொல்லிமலை முருகர் கோவில் விசிட் பண்ணுறது ஃபேமிலியோடு கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மர்மமான விஷயங்கள், சில மாயை மாதிரி இருக்கும். என்னடா இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இவங்களுடைய அதற்கான ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த கொல்லிமலை சுப்பிரமணியரை அவங்க முடிஞ்சால் போய் விசிட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மீனம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.